உங்க அப்பாவை பாக்கணுமா? அழாதடா கண்ணா, இப்ப வந்துருவாரு. இந்தா. ஏன் இப்படி முகமெல்லாம் எடுத்திருக்கு? கொஞ்சம் மெதுவாவே வந்திருக்கலாமே. நடுத்தரவுல நிக்கிறையே. நானா தானே நிக்கிறேன், நீங்க நிறுத்தலையே. நாம இருந்த வீட்டை நான் இன்னும் காலி பண்ணல. வாடகை கொடுக்க வசதி இருக்கிறவங்க எதுக்காக காலி பண்ணணும்? வாடகை கொடுக்க வசதியும் இல்ல, காலி பண்ண மனசும் இல்ல. காரணம்? நீங்களும் நானும் சேர்ந்து வாழ்ந்த வீடாச்சே. அங்க நடந்த சம்பவங்கள் எல்லாம் மனசுல பசுமையா இருக்கு. அது புண்பட்ட மனசுக்கு ஆறுதலா இருக்குங்க. எனக்கு அந்த சம்பவங்கள்லாம் ஞாபகத்தில் இருக்கு. பசுமையா இல்ல, பயங்கர சுமையா இருக்கு. ஆறுதலா இல்ல, ஆத்திரமா இருக்கு. இன்னும் உங்க மனசை கொஞ்சம் கூட மாத்திக்கலையா? மாத்திக்கிறதா? ஒரே ஒரு உயிரை மட்டும் கொல்லலாம், அதுக்கு தண்டனை கிடையாதுன்னு அரசாங்கம் எனக்கு அனுமதி கொடுத்தா பலியாகிறது நீயாத்தான் இருப்பேன். அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் ரெண்டு விதத்துல சந்தோஷப்படுவீங்க. ஒண்ணு உங்க கையால சாகிறதுக்கு, இன்னொன்னு எனக்கு அப்புறமாவது இந்த குழந்தைக்கு தகப்பனா இருப்பீங்களே அதுக்கு. இந்த பாரு, நம்ம ரெண்டு பேரும் கடையில இருக்கிற ஒரே உறவு ஜீவனாம்ச பணம். மாசம் சட்ட துணி வித்தாவது அதை கொண்டு வந்து மூஞ்சில் எரிஞ்சிடுவேன். எதை வித்தாவது கொண்டு வந்து கொடுத்துருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா கல்யாண முதலத்தை விப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. அதை மாட்டி விட்டவளே எனக்கு சொந்தம் இல்லைன்னு அதுக்கப்புறம் அது மட்டும் எதுக்கு என் கையில் இருக்கணும்? எனக்கு இப்ப வேலை கிடைச்சிடுச்சு. மாசம் உன்னை தேடி வந்து பணம் கொடுக்கறதுக்கு எனக்கு நேரமும் இல்ல, விருப்பமும் இல்ல. ராஜன் தெரு 7ஆம் நம்பர் வீட்டுல ஒரு ஜோசியர் இருக்காரு, அவர்கிட்ட கொடுத்துறேன். அங்க வந்து அப்பப்ப வாங்கிக்க. யாரு என்னன்னு தெரியாத ஒரு புது ஆளை இந்த வீட்டுல தங்க வைக்க நான் சம்மதிக்கவே மாட்டேன். அவர் யாரா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், முகத்தை பார்த்தா நல்ல மனசனா தெரியுது. அவரை இந்த வீட்டுல தான் தங்க வைக்க போய். இப்படி நல்ல மாதிரி நடிச்சு கையில கிடைச்சு சுருட்டிட்டு எத்தனை பேர் கம்பி நீட்டி இருக்கான்னு உனக்கு தெரியுமா? ஆமா தம்பி, வழக்கத்துக்கு மேல இவ்வளவு ஒத்துமையா அமைதியா இருக்கீங்க. இப்பதான் புயல் அடிச்சு ஓஞ்சிருக்கு, நீ வந்துட்டல்ல. பூகம்பம் தான் அது வழக்கமா அவங்க வீட்டுல ஏற்படுறதா. அது போகட்டும், ஒரு சந்தோஷமான செய்தி. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, அதுவும் நீ சொன்ன ஜெயலலிதா ஆசாய் மூலமா. எப்படி நம்ம எலிக்க வச்சியா அத்த காசம். எனக்கு ஒரு எதுவா இருந்தாலும் எனக்கு கேளு, உனக்கு என்ன பண்ணனாலும் தரேன். ரொம்ப சந்தோஷம். நான் மாசம் 100 ரூபாய் பணம் தர்றேன். என்ன தெரிய ஒரு பொண்ணு வருவா, அதை அவகிட்ட கொடுத்துடணும். யாரு பொண்ணு? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொன்ன மாதிரி பணம் கொடுக்கறது தயார்னா சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அவள் யாராவது இருக்கட்டும், அவளுக்கு உனக்கு காவல் எதில் இல்லையே. என்கிட்ட சொல்லிட்டுப்பா, அப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அது பத்தி மட்டும் ஏதாவது கேட்டீங்க, இனிமே இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன். தப்பா ஒண்ணு கேட்க மாட்டேன். வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன், போய் கை காலை கழுவிட்டு வா. என்ன கட்ட வெந்நீரா போட்டு வைக்கிற வெந்நீர், அதையே அவனை முக்கி எடுக்கிறேன். பாரு, எனக்கு இருக்கிற கவலை எல்லாம் அந்த 150 ரூபாய் வாங்க போற பொண்ணு யாரு, அவளுக்கு இவளுக்கு என்ன உறவு, அவ யாரா இருக்கலாம்? ஓ நிம்மதியை கெடுக்க அவ, ஏன் நிம்மதியை கெடுக்க இவன். எனக்கு வர்ற கோபத்துக்கு கல்ல எடுத்து நசுக்கலாமோ தோணுது. என்னையா நெசமாவே கோச்சுக்கிட்டியா? யோ, நான் பணம் பேச அவ்வளவுதான்யா. உன் மேல எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? யோ, எனக்கு அது ரொம்ப தன்னானே நானே தன்னானே. எப்பா சமையல் சீதாபதி ஐயா, கூட்டு பொரியல் வடபாயசம் அப்பளம்னு சாப்பாடு அட்டகாசமா இருக்கணும். கவலையப்படாதீங்க, நல்ல ஹோட்டலா பார்த்து வாங்கிட்டு வந்துடுறேன். யோ, இந்த வீட்டுல நீ எதுக்கே இருக்க? சமையல் இருக்குதான். சக்க பிரதமனும் மலபார் அவியலும் முக்கியமா வேணும். சாப்பாடு ஒண்ணா இருக்கணும். எல்லாம் இன்னைக்கே வா, பின்ன நாளைக்கா? இன்னைக்கு என்ன சார் விசேஷம்? 10 வருஷத்துக்கு அப்புறம் எங்க அம்மாவும் என் தங்கச்சியும் என்ன பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. அவங்க இந்த கோட்டயத்துல ஒரு ஏலக்காய் எஸ்டேட் இருக்கு, அதை பாத்துக்கிட்டு அங்கேயே இருக்காங்க. இத்தனை நாளா இவங்களுக்குள்ள வெறும் கடித போக்குவரத்து தான். அம்மா அன்னைக்கு பார்த்த மாதிரி அப்படியே இருக்காங்க. தங்கச்சி தான் மத வளர்ந்துட்டா. ஆனா என் தங்கச்சிக்கு தமிழ் சுட்டு போட்டாலும் வராது. கேரளாவிலேயே பிறந்து கேரளாவிலேயே வளர்ந்துட்டாளா. மலையாளம் தான் நல்லா பேசுவா. ஐயோ, தமிழ் பிரமாதமா பேசுவாங்க. ஆனா அடிக்கடி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். சந்திரா சந்திரா சேட்டன் என்ன விழிச்சோம். யாரு சொன்னீங்க? என் தங்கச்சிப்பா, என் கூட பிறந்த ஒரே தங்கச்சி. நிச்சயமாக உங்க தங்கச்சி இல்லை. எந்த கோயில் அடிச்சு சத்தியம் பண்ணுவேன்,
தயவு செஞ்சு ஏமாத்துறாதீங்க. மோனே யார் இந்த கிராக்கு? என் செக்ரட்டரி. எடோ செக்ரட்டரி, பெற்றவன் நான் குத்துக்கள் மாதிரி கக்கத்தில் நிக்கிறேன். பக்கத்துலயா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓ, பக்கத்துலயா? ஆமா, என்ன வச்சுக்கிட்டே இவ்வளவு உன் தங்கச்சி இல்லைங்கிறாளே, இப்படி ஒரு செக்ரட்டரி உனக்கு தேவையா? நியாயமான கேள்விதான், பதில் சொல்லுங்க. இவ கண்டிப்பா உங்க தங்கையா இருக்க முடியாது. காரணம் இந்த மோதிரம். இதே மோதிரத்தோட இந்த ஊர்ல பல தடவை நான் பாத்துருக்கேன். அதே நீ அதை சொல்றியா? அன்னைக்கு நீ 150 ரூபாய் பணம் கேட்டு நான் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா? அப்புறம் ஃபீல் பண்ணி அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்கலாமனு தேடிட்டு வந்தேன். நீ ஒரு மார்வாடி கடையில இந்த மோதிரத்தை விலைக்கு விற்கிறத பார்த்தேன். நானே ஒரு விலை பேசி இந்த மோதிரத்தை வாங்கிட்டு வந்தேன். அத இவ அவகிட்ட பிரசன்டேஷனா கொடுத்துருக்கா. அவ்வளவுதான். இதெல்லாம் தப்பு. காரணம் என்னவோ சரியா தான் இருக்கு. ஆனா நிச்சயமா சொல்றேன், இவ உங்க தங்கை இல்லை. எடோ 10 மாதம் சுமந்து நானே செத்து செத்தா? இல்ல பெத்து ஆளாக்கி கூட்டிட்டு வந்திருக்கேன். அவளை பார்த்து இவனோட தங்கை இல்லைன்னு சொல்றேன். இன்னும் கொஞ்சம் விட்டா என்ன அவளோட நாயே இல்லைன்னு சொல்லுவ போல இருக்கேன். தாயே இல்லைன்னு சொல்லுவ போல இருக்கேன். அதே தியாகம், கூட பிறந்த அண்ணனும் பெத்த தாயும் சொல்றாங்க. நீங்க ஏன் வேணா அலட்டிக்கிறீங்க? போய் உங்க வேலையை பாருங்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இவன் கேக்க பிடிச்சு திருக்கணும் போல இருக்கு. அம்மா மூக்க. மூக்க. அவன் தான் தெரியாதனமா உளறானா? நீங்க எதுக்கு அம்மா கோவப்படுறீங்க? அது சரி, ரொம்ப நேரமா கையில சிகரெட் வச்சுக்கிட்டே அலையிறியே, நெருப்பட்டி இல்லையா? அதுவா? சிகரெட் தான் என் கையில, லைட்டர் அவ கையில. ஏன் அப்படி? 3 மணி நேரத்துக்கு ஒரு சிகரெட் தான் பிடிக்கும். இது அம்மாவுடைய ஆர்டர். தாத்தா 3 மணி நேரம் ஆக போகுது போல இருக்கு. கமா. இன்னும் 5 நிமிஷம் பாக்கி இருக்கு. எல்லாரும் சாப்பிட வாங்க. ஜோசியம், எனக்கு ஒரு சந்தேகம். ஒரே உருவத்துல 2 பேர் இருக்க முடியுமா? ஒரே உருவத்துல நான் 3 பேரை பாத்திருக்கேன். 3 பேரை ஒன்னா பாத்திருக்கியா? ஒன்னாவே பாத்திருக்கேன். எங்க? தெய்வ மகன் சினிமா படத்துல 3 சிவாஜி ஒன்னா வருவாங்களே. அடச்சே, அவர் சினிமாவில கேட்கலையா, நிஜ வாழ்க்கையில கேட்கிறாரு. நீ சொல்லு கண்ணா. ஒண்ணுமில்ல, என் பொண்டாட்டி மாதிரியே ஒருத்தி என் முதலாளியோட தங்கச்சி சொல்லிட்டு வந்திருக்கா. உயரம், உருவம், நிறம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. உனக்கு கல்யாணம் ஆச்சா? கல்யாணம் ஆகி விவாகரத்து முடிஞ்சு போச்சு. அது சரி, ஏப்பா விவாகரத்தாச்சு? அத பத்தி மட்டும் கேட்காதீங்கன்னு உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன்ல. என்னமா நீ சொன்னா தானே பாரம் குறையும். சொல்லு கண்ணா. சொல்றேன். சின்ன வயசுலயே தாய் தகப்பன் எழுதுட்டேன்னா சொந்த முயற்சியில படிச்சு பட்டம் வாங்கி ஒரு நல்ல உத்தியோகத்துல சேர்ந்தேன். ஆபீஸ்லயும் சரி வெளியிலயும் சரி எனக்கு ரொம்ப அடக்கமான ஒண்ணு பேர்.